வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 ஆஸ் ஆன் 6th ஏப்ரல் 2025 அன்னைக்கு ஒரு அணி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ போட்டி எண் 18 முடிவில் இந்த புள்ளி பட்டியல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து 2 போட்டிகள் நடந்தது, 17 மற்றும் 18. இப்போ நம்ம புள்ளி பட்டியலுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எண் 17 அதில் வந்து சிஎஸ்கே ஒரு போட்டி விளையாடினாங்க. அதுக்கு அடுத்து சிஎஸ்கே வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு போட்டி விளையாடினாங்க. அந்த போட்டியில் வந்து சிஎஸ்கே அணி தோல்வியுற்றதால அவங்க வந்து 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த போட்டியில் வெற்றி பெற்றதால அவங்க வந்து முதல் இடத்துக்கு மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மொத்தம் 3 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. 3லையும் வெற்றி பெற்று 6 புள்ளிகள் பெற்று முதல் இடத்துல இருக்காங்க புள்ளி பட்டியலில். 2வது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அவங்க வந்து 3 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 1 தோல்வி. ஸோ 4 புள்ளிகள் பெற்று 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க. 3 போட்டிகள் 2 போட்டி வெற்றி 1 தோல்வி 4 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. 4வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், அவங்களும் வந்து நேற்று ஒரு போட்டியில் விளையாடினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஸோ அதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு 2 இடங்கள் முன்னேறி 7வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் தோல்வியை தழுவினதால் பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ 3 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 1 தோல்வி, நேற்று பெற்ற தோல்வி. ஸோ 4 புள்ளிகளோட 4வது இடத்துல இருக்காங்க. கேகேஆர் வந்து 5வது இடத்துல, அவங்க வந்து 4 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 2 தோல்வி. 6வது இடத்துல எல்எஸ்ஜி இருக்காங்க. அவங்களும் 4 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 2 தோல்வி. 7வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 2 தோல்வி. 8வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. 4 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 3 தோல்விகள் 2 புள்ளிகள் மட்டுமே பெற்று இருக்காங்க. 9வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ், அவங்களும் பார்த்தீங்கன்னா 4 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 3 தோல்விகள் மொத்தம் 2 புள்ளிகள் மட்டுமே பெற்று இருக்காங்க. 10வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அவங்களும் 4 போட்டிகள் விளையாடி இருக்காங்க இதுவரையிலும். ஸோ 1 வெற்றி மட்டுமே பெற்று இருக்காங்க, 3 தோல்விகள் 2 புள்ளிகளை பெற்று இருக்காங்க. ஸோ இதுதான் புள்ளி பட்டியலில் ஒரு அணியும் இருக்கிறது. ஸோ ஒரு பிரீஃபாக ஹைலைட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சேப்பாக்கில் நேற்று விளையாண்டாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல விளையாடின டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 183 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளே இருந்திருந்தாங்க. கேஎல் ராகுல் வந்து ஒரு அற்புதமான ஆட்டம் ஆடினார். ஸோ அதனோட விளைவாக 183 ரன்களை அவங்க எடுத்தாங்க. தொடர்ந்து விளையாடின சிஎஸ்கே வந்து பார்த்தோம்னா 158 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிந்ததால் 25 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றி பெற்றாங்க. இதில் வந்து கேஎல் ராகுல் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்றத வாங்கினார். ஸோ அந்த கேஎல் ராகுல் கூட கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் 33 ரன்கள், அக்ஷர் பட்டேல் ஒரு குயிக் ஃபயர் 21 ரன்கள், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சமீர் ஒரு 20 ரன் எடுத்தார். ஸ்டப்ஸ் அவர் வந்து 12 பாலில் 24 ரன், ஒரு அற்புதமான ஆட்டம், 20 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ அதனுடைய விளைவாக 183 ரன்கள் எடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தொடர்ந்து விளையாடின போது விஜய் சங்கர் 69 ரன்கள் எடுத்தார். தோனி நாட் அவுட்டாக இருந்து 30 ரன்கள். ஸோ 2 பேரும் நாட் அவுட்டாக இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அணியை வெற்றிக்கு கொண்டு போக முடியல. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற பேரில் வந்து 18 ரன்கள் வந்திருக்கு, 10 ஒய்டு 2 நோபால். ஸோ 2 ஓவர் எக்ஸ்ட்ரா வீசியிருக்காங்க. அப்படியும் சென்னை வந்து வெற்றியை பெற முடியல அப்படின்றது வந்து ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர் தான். ஏன்னா தோனியோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெறும் 115 தான் இருக்குது. 26 பந்துகளில் 30 ரன்கள். இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது, நெகட்டிவ் சர்ப்ரைசிங் ஐ மீன்.
ஸோ நிச்சயமாக இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வரும் போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து இரண்டாவது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் vs PBKS. அந்த போட்டி வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல்ல பேட் பண்ணி 205 ரன்கள் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. ஜெய்ஸ்வால் 67, அதற்கடுத்து சாம்சன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் 38 ரன்கள், அதுக்கடுத்து பராக் வந்து 43 ரன்கள், நிதிஷ் ராணா 12, ஹெட்மயர் 20. ஸோ ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தது. ஸோ இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 205 ரன்கள் எடுத்திருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். PBKS தொடர்ந்து விளையாடின போது பார்த்தோம்னா தொடக்க வீரர் ஆர்யா வந்து டக் அவுட் ஆகிட்டார். அதுக்கடுத்து அவங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. ஸோ வாத்ரா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 62 ரன்கள் 41 பந்துகளில், மற்றபடி யாரும் அந்தளவுக்கு ஒரு சோபிக்கல. மார்க்ஸ்வெல் 21 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தார். ஸோ எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 15 ரன்கள். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் PBKS வந்து 155 ரன்கள் 9 விக்கெட்டுகளை இழந்து எடுத்தாங்க. இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸோ இதில் தான் புள்ளிப்பட்டியலில் இந்த அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கு. இப்போ நாம் இன்றைய போட்டி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டாடா ஐபிஎல் 2025 6th April 2025 அன்னைக்கு போட்டி எண் 19 நடக்குது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா SRHம் குஜராத் டைட்டன்ஸும் விளையாடுறாங்க. இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து இந்த போட்டியோட ப்ரீவியூ அப்படின்றத பார்க்கலாம். இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமாக குஜராத் வந்து கம்பேர் டு சன்ரைசர்ஸ் கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷன் அவங்க சைடில் இருந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சன்ரைசர்ஸ் வந்து தேர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ இந்த போட்டி இன்றைக்கி வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ இதில் வந்து ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். SRH நம்ம சொல்லவே தேவையில்லை, ஸ்குவாட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிளாசன் விக்கெட் கீப்பர், கமின்ஸ் கேப்டன், ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, கமெண்டா மெண்டிஸ், ஹர்ஷல் பட்டேல், சிம்ரஜித் சிங், ஷாமி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஜாம்பா லைனப் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களால வந்து வெற்றியாக கன்வெர்ட் பண்ண முடியல ஒரு போட்டியிலையும். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் சைடில் பார்த்தோம்னா சுப்மன் கில், ஜோஷ் பட்லர், சாய் சுதர்ஷன், ரதர்ஃபோர்ட், ஷாருக் கான், திவாதி, அர்ஷத் கான், ரஷீத் கான். ஸோ இந்த மாதிரி கிளென் பிலிப்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் இருக்குது. லேம்ரர், வாஷிங்டன் சுந்தர், இந்த லைனப் வந்து நல்லா இருக்குது. இதிலேருந்து தான் இதுதான் ப்ராபபிள் 11 இதிலேருந்து தான் பிக் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மோ ஹெட்டில் வந்து அந்தளவுக்கு ட்ரேவிஸ் ஹெட்டில் அந்தளவுக்கு பிக் ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியல இந்த தொடரில். இந்த சீசன் தொடங்கினதுலேருந்தே அது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு கன்சர்னிங் ஃபேக்டராக இருக்குது. அந்த ப்ராப்ளமை இன்றைக்கி அட்ரஸ் பண்ணி இந்த போட்டியில் வெற்றி பெற முயற்சி பண்ணுவாங்க. SRH வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் மேலே அவங்க முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த அதர் சைட் குஜராத் டைட்டன்ஸ் சைடில் அவங்க வந்து எல்லாத்தையும் ஜோஸ் பட்லர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. சுமன் கில்லும் ஓரளவுக்கு நல்லாவே ஃபார்மில் இருக்கார். ஸோ அதை வந்து இன்னும் ரீஃபைன் பண்ணி டைட்டன் பண்ணி இந்த இடத்துல இருந்து வெற்றி பெற்று அந்த புள்ளிப்பட்டியலில் மேலே போவாங்க, டாப் 4க்குள்ளே கண்டெயின் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த போட்டியின் எனிகேஸ் ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி, வணக்கம்.